வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்ப்பது பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இயற்கை முறைதான். பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், அதாவது மஞ்சள் நிற ஒட்டுப்பொறியாக பயன்படுத்துவதற்காக இந்த வடிவத்தை செய்துள்ளேன். இது நாற்றாங்காலில் அதிக வெள்ளையி மற்றும் அஸ்வினி, தத்துப்பூச்சிகள், இலைப்பேன் இவைகள் அனைத்தும் இந்த நிறத்துக்கு வந்து அதில் பிசுபிசு, அதாவது எண்ணெய் தடவி அந்த எண்ணெயில் இவைகள் ஒட்டிக்கொள்ளும், அப்புறம் இறந்துவிடும். நாம் இந்த முறை இயற்கை முறை பயன்படுத்துவதன் முறையை காண்பிக்கின்றேன். நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னா, இந்த நெகிழியில் நான் என்னுடைய கைவண்டி, அதாவது பவர் டில்லர் ஆயில் மாற்றிய பழைய ஆயிலை இதில் தடவி வைத்துள்ளேன். மாலை பார்த்தபோது அதிகமான பூச்சிகள் இதில் ஒட்டியிருந்தன. இது ஒரு வகையான நாம் கட்டுப்படுத்தும் இயற்கை முறையாகும். இவைகளை நாம் பயன்படுத்தும் போது நம் மருந்துகளை, ரசாயனமோ இல்லை மற்ற இயற்கை முறையோ நம் கரைசல் அடிக்க ஓரளவு நம் கட்டுப்படுத்தும் முறையால் நாம் பயிர்களை பாதுகாக்கின்றோம். அதற்காக தான் இந்த பதிவு. நீங்களும் இது போன்று முயற்சி செய்து பாருங்கள். விவசாயத்தை காப்போம். நாம் இன்னும் அதிகமான விவசாயத்தில் எளிய முறைகளை கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். உங்களுடன் அக்ரி அற்புதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்ப்பது பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இயற்கை முறைதான். பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், அதாவது மஞ்சள் நிற ஒட்டுப்பொறியாக பயன்படுத்துவதற்காக இந்த வடிவத்தை செய்துள்ளேன். இது நாற்றாங்காலில் அதிக வெள்ளையி மற்றும் அஸ்வினி, தத்துப்பூச்சிகள், இலைப்பேன் இவைகள் அனைத்தும் இந்த நிறத்துக்கு வந்து அதில் பிசுபிசு, அதாவது எண்ணெய் தடவி அந்த எண்ணெயில் இவைகள் ஒட்டிக்கொள்ளும், அப்புறம் இறந்துவிடும். நாம் இந்த முறை இயற்கை முறை பயன்படுத்துவதன் முறையை காண்பிக்கின்றேன். நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னா, இந்த நெகிழியில் நான் என்னுடைய கைவண்டி, அதாவது பவர் டில்லர் ஆயில் மாற்றிய பழைய ஆயிலை இதில் தடவி வைத்துள்ளேன். மாலை பார்த்தபோது அதிகமான பூச்சிகள் இதில் ஒட்டியிருந்தன. இது ஒரு வகையான நாம் கட்டுப்படுத்தும் இயற்கை முறையாகும். இவைகளை நாம் பயன்படுத்தும் போது நம் மருந்துகளை, ரசாயனமோ இல்லை மற்ற இயற்கை முறையோ நம் கரைசல் அடிக்க ஓரளவு நம் கட்டுப்படுத்தும் முறையால் நாம் பயிர்களை பாதுகாக்கின்றோம். அதற்காக தான் இந்த பதிவு. நீங்களும் இது போன்று முயற்சி செய்து பாருங்கள். விவசாயத்தை காப்போம். நாம் இன்னும் அதிகமான விவசாயத்தில் எளிய முறைகளை கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். உங்களுடன் அக்ரி அற்புதம்.